அனைவருக்கும் வணக்கம். நான் ஹரி பேசுகிறேன், டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப்போட ஃபவுண்டர். ஓகே, இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ செய்ய போகிறேன். உங்களை சுற்றி ஒரு பெரிய சதி நடந்துகிட்ருக்குது. இந்த பொம்பளை இருக்குல்ல, அம்பிகா ஸ்ரீனிவாசனும் அந்த சுரேந்திரனா, இந்த ரெண்டு லாயரும் நம்ம சமுதாயத்துக்கும் சரி இந்து சமயத்துக்கும் சரி எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிட்ருக்காங்கன்னு சொல்லி நான் விளக்கம் கொடுக்க போகிறேன். ஓகே, நீங்கள் என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலாம். நான் படித்தது என்ஜினியரிங், அதுங்க லாயரு, அதுங்க லா ஆஃப் ஆக்டை பேசுது. நானும் லா தெரிஞ்சவன் தான், அனுபவத்தால் படித்தவன். நான் அனுபவ படிப்பு, அதுங்க புக்கு படிச்சிருக்குது. இந்த லாயர்ஸ் எல்லாம் புக்கு படிச்சிருக்குது. நான் 10 வருஷமாக அனுபவத்தில் இந்த கவர்மெண்ட்டில் சண்டை போட்டு லா நாலேஜ் வச்சுருக்கேன். ஆனால் உண்மையாக படித்தது என்ஜினியரிங். ஓகே, ஒரு என்ஜினியரிங். ஓகே, நீங்கள் லாவை தான் பார்க்குறீங்க. லாவை பார்க்குறத விட ஒரு லாயராக இருந்து கேஸ் ஃபேக்டை ப்ராசஸ் பண்ண தெரியணும். அதுதான் முக்கியமான கட்டம். ஓகே, இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கேஸ் வருதுன்னா அவன் ஒரு ஒரு கிரேட்டான லாயர்னா அவன் கேஸ் ஃபேக்டை எப்படி ப்ராசஸ் பண்ணுறான்னு பார்க்கணும். லா செக்ஷன் நத்திங், அது புக்கில் எழுதி போட்டிருக்கு. அது என்ன ராக்கெட் சயின்ஸா? இந்த செக்ஷன் கீழே எத்தனை தண்டனை வரப்போகுது அது போட்டு ரெஃபர் பண்ணி அது சொல்கிறது தான் லாயர் வேலையா? அங்கே அவன் படிச்சிருக்கிறான். அதுக்கு அந்த எந்தெந்த புக்கில் எந்த லா இருக்கும் அதெல்லாம் தெரியும். என்னை விட அந்த விஷயத்தில் அவனுக்கு கூட தெரியும்ல. ஓகே, எந்த லா படிக்கணும், எந்த புக்கு படிக்கணும், எந்த செக்ஷன் படிக்கணும் அப்படிலாம் அவனுக்கு தெரியும். என்னை விட நிறைய தெரியும்ல, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஓகே, ஆனால் கேஸ் ஃபேக்டை ப்ராசஸ் பண்ணுறதுல லாயர்ஸ் என்ஜினியர்ஸை பீட் பண்ண முடியாது. டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுல என்ஜினியர்ஸ் லாயர்ஸ் தடிக்கா பையனாக தான் பார்ப்போம். ஓகே, ஏன்னா நாங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான கல்குலேஷன்லாம் செய்யக்கூடியவங்க தான் என்ஜினியர்ஸ். ஓகே, என்ஜினியர்ஸ் சொல்யூஷன் செய்யக்கூடியவங்க. ஓகே, இந்த 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 உலகத்தோடைய ஸ்ட்ரக்சரில் இவனுங்க அப்படி தெரியுறானுங்க. இந்த இந்த லாயர்ஸ்லாம் கோர்ட்டு சூட்லாம் போட்டிருக்கிறான். லா அவனுங்க கையில் இருக்குது, அதிகாரம் அவனுக்கு கையில் இருக்குது. அதாவது ஜஸ்டிஸ் சிஸ்டமே அவனுக்கு அதுக்குள்ளே இருக்கிறானுங்க. ஓகே, நியாயம் கொடுக்குறது, தண்டிக்கிறது, ஆளை தண்டிக்கிறது. ஒருத்தவங்களை அதாவது இவனுங்க என்ன மாதிரி பொசிஷனில் இருக்காங்கன்னா, தப்பு செஞ்சவன தப்பு செய்யாமையா மாதிரி காட்ட முடியும். இவனுங்களால உண்மையாலுமே தப்பே செய்யாதவன தண்டனை கொடுத்துருவானுங்க. அவனுங்களோட வாதத்தை அப்படி எடுத்துகிட்டு போய் அதில் நடக்கிற சூழ்ச்சியெல்லாம் சேர்த்து பார்த்தா இதை செஞ்சு விட்ருவானுங்க. ஓகே, ஸோ இவனுங்க ரொம்ப ரொம்ப கவனிக்கணும் இந்த லாயர்ஸ் எல்லாம். ஓகே, பக்கத்து வீட்டில் கொஞ்சம் சாங்ஸ்லாம் போடுறாங்க. நம்ம அதை ஒன்றும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் இல்லை. ஸோ நான் பேக்ரவுண்டில் சவுண்ட்லாம் கேட்டால் நீங்கள் பார்த்துங்க. என்னோட நான் சொல்ல வர விஷயத்தை பார்த்து கேளுங்க. ஓகே, எனக்கு ஆக்சுவலி நான் வெரி கிளியர். உங்களோட ரைட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் என்னோட வேலை. ஓகே, உங்களுக்கு என்ன புரியுதுன்னா எனக்கு முக்கியம் இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குன்னா உங்கள் உரிமையை காக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, இந்த பொம்பளை உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு இருக்காங்க, நான் பார்த்துட்டு இருப்பேனா? ஓகே, நான் இப்போ ஜென்டில்மேன் டீல் கொடுக்குறேன். ஓகே, இந்த பொம்பளை என்னென்ன சதி பண்ணுதுன்னா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த பொம்பளை அத்தா அசுத்தானில் இந்த பொம்பளை அந்த அம்பிகாவும் அந்த சுரேனும் இந்த செய்கிற குற்றம் அத்தா அசுத்தான். ஓகே, தண்டிக்க வேண்டிய குற்றவாளிகள் 2 பேரும். ஓகே, அதுங்க என்ன சொல்லுதுன்னா, இல்லை நான் கேஸோட இந்த ஹோல் ஃபேக்ட் அந்த கேஸோட ஃபேக்ட்டு, அந்த நில உரிமை, அந்த டிபிகேல் அந்த ஜேகேல் நிலம் விற்றது, நாங்கள் இங்கே மாறி வந்தது, எல்லா கேஸ் ஃபேக்டையும் வச்சு நான் சொல்கிறேன். கோர்ட்டில் போய் இதை ஃபைட் பண்ணால் இந்த கேஸ் இந்த கோயிலுக்கு அங்கேயே தான் இருக்கணும்னு வரும்னு சொல்லுது. அதாவது ரீலொகேஷன் பண்ணுறது நியாயம் இல்லை, அது இருந்த இடத்துல தான் வரும். நான் கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன். எப்படியோ அது சொல்லுதுல, இந்த மாதிரி செஞ்சுன்னு அது சொல்லுது. நான் சொல்கிறேன், அந்த பொம்பளை நம்ம நாட்டுக்கு இப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்துஸ்க்கு மிஸ்லீட் பண்ணுது. அதாவது கேஸ் ஃபேக்ட் அப்படி ப்ராசஸ் பண்ண முடியாது, அது ஏமாத்துது. அந்த பொம்பளை சதி பண்ணுது. ஓகே, அந்த பொம்பளை இவனு சேர்ந்து சதி பண்ணி உங்களுக்கு அந்த கேஸ் ஃபேக்டை மாற்றி சொல்லிட்டு மிஸ்லீட் பண்ணுது இந்துஸை. இல்லை எனக்கு லா நல்லா தெரியும், இந்த கேஸ் ஃபேக்ட் நான் கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு இங்கே இருக்க உரிமை இருக்குன்னு உங்களை தூண்டி விடுது. அப்போ நீங்கள் நம்புறீங்க. உங்களோட உணர்ச்சி ஆல்ரெடி பாருங்கள், உங்களை நிறைய சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. உங்களோட டெம்பிள் ரொம்ப வயசான ஒரு டெம்பிளை தூக்கிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டானுங்க. ஓகே, அப்போ கூட நீங்கள் மன்னிச்சு வந்துட்டீங்க. அதுக்கு வேற உங்களுக்கு கெசட் பண்ணி கரெக்டாக வேற டாக்குமெண்ட் கொடுக்கல. ஓகே, இந்த நேரத்தில் போயிட்டு டிபிகேல் வேற இடத்துல வித்துருக்கிறான். ஓகே, எத்தனை உங்களுக்கு மண்டை கேத்திருக்கான் பாருங்க, வித்துருக்கிறான். அந்த ஹிஸ்திரி வேற உடஞ்சி போச்சு. இப்போ அதை நம்ம கிளீன் பண்ண முடியாது. இப்போ 20 வருஷம் ஹிஸ்திரி தான் இருக்குது. இந்த புது டெம்பிளுக்கு 20 வருஷம் ஹிஸ்திரி தான் இருக்குது. ஓகே,
இது பழைய 100 வருஷம் ஹிஸ்ட்ரியா அங்கேயே இருந்திருக்கும். அதை புட்டு எடுத்து வந்தானுங்க. இப்போ இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி போச்சு. ஓகேவா? இப்போ வந்து அதுக்கு 20 வருஷம் இதுதான் இருக்குது. அது ஒரு நம்ம பாதிப்பு. ரெண்டாவது பாதிப்பு வந்து கெசட் பண்ணி கொடுக்கல. டே தூக்கிட்டு வந்து வேற இடத்துல போட்டியடா, மனசாச்சு இல்லையாடா? ஒரு கெசட் பண்ணி கொடுக்க மாட்டியாடா? கொடுக்கல. ஓகே, அது ரெண்டாவது அநியாயம். ஓகே, அப்போ வந்து 2 அநியாயம் பண்ணிட்டு போட்டு இப்போ வந்துட்டு அங்கே மஸ்ஜித் தான் கட்டுவானுங்களாம். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு அரசியல் சூழ்ச்சி. ஓகே ஓகே ஆனால் இந்த கேஸ் வந்து இவ்வளோ அநியாயம் நடந்திருந்தாலும் இதுக்குள்ளே 2 கேஸ் இருக்குது. நேத்தியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை பற்றி நான் பேச வரும்ல. இதுக்குள்ளே 2 கேஸ் இருக்குது, 3 கேரக்டர் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பொம்பளையோட வாக்கு என்னன்னா அங்கேயே வச்சு விடுவேன் அந்த கோயிலை. நான் கோர்ட்டில் போய் இந்த கேஸை ஃபைட் பண்ணி அங்கேயே வச்சு விடுவேன். நான் என்ன சொல்கிறேன், இந்த பொம்பளை இவ்வளோ சதி வேலை பண்ணுது, உங்களை வந்து மிஸ்லீட் பண்ணுது. இதனால நம்மளுக்கு வந்து மில்லியன்ஸ்லாம் மேக்ஸிமம் கடுப்பாகிறாங்க, முஸ்லீம் ஆள் கடுப்பாகிறாங்க, மெயின்லி இந்த மில்லியன்ஸ் கடுப்பாகிறாங்க, நம்மளை துப்புன்னு துப்புறாங்க. ஓகே, இந்த பொம்பளை செய்கிற செயலால் இந்து மதத்தோட மான மரியாதை எல்லாம் போது. லா ஆஃப் ஆக்டை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி பார்த்தா நம்மக்கிட்ட ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இவ்வளோ நடக்கிறது இந்த பொம்பளையோட என்னமோ சதி பண்ண வந்திருக்குது. ஓகே, இதெல்லாம் ஒரு கூட்டு களவாணிகளாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கா? நான் ஒத்துக்காதுங்க. இது அடிச்சுக்கிற மாதிரி இருக்குதுல்ல. இந்த ஜம்ரி யூனிட்டு இது அந்த கவர்மெண்ட் அணுவார். ஓகே, எல்லாம் சேர்ந்து தான் செய்கிறானுங்க. இது 100% நான் சொல்கிறேன் பொலிட்டிக்கல் கேம், வேற ஒன்றும் இல்லை. இவனுங்களாம் ஆக்சுவலி லாயனே பண்ண வேண்டாம். ஓகே ஓகே, இப்போ வந்து ஃபேரான ஒரு டீல் கொடுக்குறேன். ஓப்பன் டிபேட் வைப்போம். ஓகே, 2 லாயர் ஃபைட், ஒரு ஆள் காமன் லேமேன் தான் சொல்லுவீங்களா? லேமேனு என்ஜினியரிங் படித்த ஒருத்தன். ஓகே, லா நாலேஜ் இருக்குது. லேமேன் வச்சுக்கோங்க. லேமேன் ஃபைட் 2 லாயர்ஸ். ஓகே, உங்களை அக்கா அசுத்தானில் உள்ளுக்கு தான் போடுறதுக்கு தான் நீங்கள் செஞ்ச இந்த ஹோல் நீங்கள் செஞ்ச ஆக்ஷன் உங்களை அக்கா அசுத்தானில் உள்ளுக்கு தள்ளுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் ஃபைட் பண்ணுறேன். என்னோட டிபேட் இதுதான். என்னோட ஃபேக்டை நான் வைக்கிறேன். ஓகே, நீ சொன்ன ஃபேக்டெல்லாம் நான் கேட்டுட்டேன். ஓகே, அம்பிகா ஸ்ரீனிவாசன் சொன்ன எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே, இந்த பொம்பளையோட உள்ளுக்கு இன்டென்ஷனை வச்சு சொல்கிறேன். இந்த பொம்பளை உள்ளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த பக்கத்தில் உட்காந்துருக்கான சுரேனு லாயர் ஃபார் லிபர்ட்டி வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு ஜஸ்டிஸ்க்கு வாங்கி கொடுக்குறோம். நம்மளுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சு. அப்போ எனக்கு வந்துட்டு என்னது ஸ்லோ பாய்சன் வச்சுட்டாங்க தான் சொல்கிறேன். எனக்கு ஃபேர் ட்ரீட்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல இவன் தான் வந்து இப்போ எனக்கு ஃபைட் பண்ணோம். இந்த லாயர் ஃபார் லிபர்ட்டி இந்த கம்யூனிட்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்? இந்த கம்யூனிட்டி நாட்டையே 2 ஆக்கிடுவான் போல. ஓகே, ஸோ அதனால வந்து இப்போ நான் வந்து நார்மலான ஆளுனால உங்களுக்கு தெரியாது என்னோட அருமை, என்னோட நாலேஜை. அந்த டம்மி பீஸ் கைங்க உங்களுக்கு ஏமாத்திட்டு இருக்கேன். என்னோட நாலேஜ் லா நாலேஜ் வச்சு சொல்கிறேன். ஓகே, சேலஞ்ச் பண்ணுமா? நான் ப்ரூஃப் பண்ணுறேன். இதுங்க உள்ளுக்கு போடுறது தான் தப்பு செஞ்சுருக்குதுங்க. ஓகே, இதுங்க சொல்லுதுங்க அந்த கோயில் அங்கே எடுத்து பிடுங்கி வைக்க முடியாது, அது பொய். அந்த பொம்பளை சொல்கிற கதையில் அவுட் ஆக்காத என்ன அவுட் ஆக்காதுன்னு அப்புறம் புட்டு வைக்கிறேன். ஃபைட் பண்ணுவான் நேருக்கு நேராக. ஓப்பன் டிபேட், ஹோல் மீடியாவை கவரேஜ் பண்ண சொல்லுங்க. 2 லாயர் நான் ஒண்டி ஃபைட் பண்றேன். எனக்கு எந்த லாயர் எந்த லா புக்கு வேண்டாம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எத்தனை கேஸோட ஃபேக்டர் வேணாலும் எடுத்துட்டு வந்துக்கோ. அப்படின்னா நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன். ஓகே, ஆனால் அதே நேரத்தில் ஃபேராக உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். இதுதான் என்னோட நல்ல பழக்கம். ஓகே ஓகே, நீ மோதல் வந்து வேலு கவுண்டரோட பேரண்ட்டை. ஓகே, நான் வந்து காரணம் இல்லாமல் யாரையும் போய் தப்பு சொல்ல மாட்டேன். உன்னை நான் சொல்றேன்னா அத்தை ஆசுத்தால உன்னை பிடிச்சி போனேன்னு அது என்னோட போஸ்ட் போட்டேன்னே ஆளுங்க இவன் என்னதான் பண்ண நினைக்கிறான், நல்லா தான் பேசிட்டு இருந்தான், இதுங்க போய் நம்மளோட இது வந்து நம்மளோட என்னது பிரச்சனை, இதுக்கு தான் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எடுத்து போகிற கைங்க. ஓகே, நீலாம் இன்டர்நேஷனல் லெவலில் போகிற கைங்க. இந்த டேவிட் மார்ஷல்லாம் வந்து சாதா கைங்க, கம்பவுண்ட் போராளிங்க. ஓகே, கம்பவுண்ட் போராளிங்களா அன்றைக்கி ஒரு கேஸில் லாக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, அந்த போராளிங்க தப்பிச்சு போயிட்டானுங்க. போடவே முடியாதுடா, லாக்கு போட்டது அரிடாஸ் ஆச்சா என்னமோ சொல்லி வச்சுருங்க. அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் காட்ட முடியாமல் ஓடிக்கிட்டுங்க. அது வரேன். இப்போ இவங்க இன்டர்நேஷனல் கைங்க, இங்கிலீஷ்லாம் பேசுவாங்க. நீ டிபேட்டை இங்கிலீஷில் வச்சுக்கலாம், தமிழில் வச்சுக்கலாம், மலையில் வச்சுக்கலாம், நான் ரெடி. ஓகே, என்னோட இங்கிலீஷ் வந்து ஒன்ன அளவுக்கு ஃப்ளூவனாக இருக்காது, ஒரு சிம்பிளான புரோக்கன் இங்கிலீஷாக தான் இருக்கும். ஆனால் உலகத்துக்கே தெளிவாக புரிகிற அளவுக்கு நான் பேசிடுவேன். ஓகேவா, சேலஞ்ச் பண்ணுவோம். 2 லாயரு நம்ம ஃபைட்டு. நான் அவன் மேலே கிரிமினல் கேஸ், சீரியஸான கேஸ். அந்த கேஸ் உன்னை என்ன பண்ணிடுன்னு தெரியும். ஓகே, நீ சேலஞ்ச் பண்ணுறனா சேலஞ்ச் பண்ணு. ஓகே, ஃபுல் கவரேஜ் என்ன வேணாம் மீடியா. இந்த டெம்பிள்லாம் வேண்டாம், ஏன்னா அவனுக்கு அந்த சென்டிமெண்ட்டில் இருக்கிறானுங்க. அது அன்ஃபேர் ஃபார் மீ. ஏன்னா அவனுக்கு அந்த கோயில் அங்கே தான் இருக்குன்னு இருக்கிறேன். அவன்கிட்ட இருந்தால் மண்டையில கல் எடுத்து அடிச்சு விடுவானுங்க என்னைய. ஓகே, ஒரு பொதுவான இடத்துல. ஓகே, நம்மளுக்கு நடுவரா. ஓகே, நீ கோயில் அங்கே இருக்குன்னு சொல்கிற, நான் சொல்கிறேன் இல்லை
இது வந்துட்டு முஸ்லீம் ஆளுங்க படுற கோவத்தில் பெரிய நியாயம் இருக்கு, நீ அசிங்கப்படுத்துற. ஆக்சுவலி எனக்கு ஆத்திரப்படுறதுக்கு உரிமை இருக்கு. நான் ஒரு ஹிந்து, என்னோட இந்து மதம், என்னோட இந்து ஃபாலோவர்ஸும் அவனுக்கு வந்து திப்புன்னு திப்புறதுக்கான வாய்ப்பை கொடுத்து தொலைஞ்சிட்டேன். உலகத்தில் நம்ம எங்கே போய் தலை காட்ட முடியாதுன்னு இருக்கும். நம்ம கடைசியாக அந்த கேஸ் எஃபெக்டை ப்ராசஸ் பண்ணுறப்போ நம்ம மானம் போகும், நம்மளோட மானம் போகும். ஏன்னா நீ பண்ணி வச்சிருக்க அந்த உங்களோட சூழ்நிலத்துக்காக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கீங்கன்னு தெரில. ஓகேவா? ஓகே, நான் உனக்கு 2 சான்ஸ் கொடுக்குறேன். ஒன்று ஓடி போயிரு, சேலஞ்ச் பண்ணாமல் ஓடி போயிரு. எங்களுக்கு வந்து தலைவலியாக இருக்குது, மலாய்க்காரங்க கத்திக்கிட்டு கிடக்கிறான். ஓகே, கிவ் அப் பண்ணிடு, ஓடிடு, இதோட திரும்பி பார்க்காத. நீ புரிஞ்சுக்கணும், ஹரிதாஸ்னு ஒருத்தர் அந்த நாட்டை வந்து கொரெக்ஷன் செய்ய பார்க்குறான். ஓகேவா? நம்ம மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட் நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாத. நாங்கள் தான் ரீபில்ட் பண்ண போகிறோம் கவர்மெண்ட். ஓகேவா? அதுக்குள்ளே நீ வரையே முடியாது. ஏன்னா நீ காட்டிட்ட, உன் புத்தியை நீ காட்டிட்ட. அமிகா, நீ உன புத்தியை நீ காட்டிட்ட. ஓகே, உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். என்கிட்ட ஓப்பன் டிபேட் வை, 2 லாயர் நான் ஃபைட் உண்டாரு. ஓகே, உன் மேலே நான் வந்து ஆசுத்தானில் கேஸ் போடுற தப்பு நான் செஞ்சுருக்கேன், நான் ஃபைட்டாக அதை அக்யூ பண்ணுறேன். நீ எப்படி அந்த கோயிலை எடுத்து வந்து அங்கேயே வச்சிருன்னு நீ அக்யூ பண்ணு. எப்படி அவுட்டா கதை விட்டுருக்குன்னு ப்ரூவ் பண்ணுவோம், எல்லாரும் உலகமே பார்க்கட்டும். அசிங்கப்படுவோம். நீ சேலஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே, மக்களே பார்த்துங்க, நான் ஜென்டல்மேனாக சேலஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? ஓப்பனா டிபேட் வைப்போம், மீடியா ஃபுல் கவரேஜ் வேணும். ஓகே, வாதாடுவோம், மக்கள் பார்க்குற ஃபேக்சுவலாக வாதாடுவோம், லா பேஸ் பண்ணி வாதாடுவோம். என்ஜினியரா லாயர்ஸான்னு பார்த்துருவோம். யார் வந்து கேஸ் ஃபேக்டை வந்து கிரேட்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்க பார்த்துருவோமா? ஓகே, பார்த்துருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கதைக்குள்ளே வருவோம். இந்த பொம்பளை என்னத்தான் பண்ணி தொலையுதுன்னு. நீங்கள் வந்துட்டு நான் நியாயமான இது கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து நான் சமுதாயத்தை பிரிக்கிறேன், அதெல்லாம் சரி, அது என் வேலை கிடையாது. உங்களை பாதுகாக்கிறது மட்டும்தான் என் வேலை. இந்த பொம்பளை பெரிய நம்மளுக்கு வந்து துரோகம் பண்ணிகிட்டு இருக்குது. நான் அலர்ட் பண்ணுறேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன். என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு இல்லை ஓடி போயிரு. நான் நியாயமாக கொடுக்குறேன், ஓடி போயிரு. நான் மலாய்க்காரங்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மலாயில் ஒரு வீடியோ செஞ்சு போட்டேன்னு வச்சுக்கோமே, அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, அவனை என்ன பண்ணணுன்னு நான் விட்னஸாக அவனு வச்சுக்கோ. கோர்ட்டில் நீ கிழிஞ்ச இந்து மதத்தை நீங்கள் டைவர்ட் பண்ணி தான் அந்த சென்டிமெண்ட்டே வந்து ஆக்சுவலி உங்கள் சென்டிமெண்ட்டே இது ஃபேக். இந்து மதத்துக்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட்டை நீங்கள் எடுத்து வந்து வச்சுருக்கீங்க. குப்பை மாதிரி ஒரு சைல்டிஷான ஒரு சென்டிமெண்ட் தெரியுமா அது? இந்து மதத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் சொல்லியிருக்கிற சென்டிமெண்ட் வந்து இந்து மதத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது சைல்டிஷான ஒரு விஷயம், உங்களோட சைல்டிஷான புத்தி, அவங்களுக்கு இருக்கிற வீக்னஸ். ஓகே, இந்து ஃபாலோவர்ஸ்க்கு இருக்கிற வீக்னஸை பயன்படுத்தி உங்களோட அரசியல் சூழ்ச்சி எடுத்து வந்து உள்ளுக்கு வச்சு நீங்கள் நாடே 2 ஆக்கி வச்சுருக்கீங்க. ஓகே, இதில் வந்து நீங்கள் ரோஹிங்கா கதை என்ன, உங்களுக்கு மியான்மரில் ரோஹிங்காவை எதுக்கு அடிச்சு துரத்துனான்னு தெரியணும். அந்த நேரத்தில் உலகத்தில் ரோஹிங்காக்கு ஏன் சப்போர்ட் வந்துச்சு, மியான்மர் கவர்மெண்ட்டுக்கு ஏன் வந்து உலகமே எகெயின்ஸ்ட் பண்ணிச்சுன்னு புரியணும். நம்மளும் அந்த நிலைமைக்கு தான் வரப்போகிறோம். இவங்க செஞ்சா இது செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பொம்பளை இந்த வேலை என்ன பண்ணுன்னா நம்மளே ரோஹிங்கா மாதிரி அடிச்சு துரத்த போகிறானுங்க. ஆனால் வித்தியாசம் என்னன்னா நம்மளை உலகம் மதிக்காது. உங்களாம் அடிச்சு தாண்டா துரத்தி இருக்கணும்னு பண்ணுற அநியாயம் அட்டகாசம் அப்படி இருக்குது. பாருங்க, ரோஹிங்காவை அடிச்சு துரத்துனாங்க, அடைக்கலம் கொடுத்தாங்க, உலகம் முழுக்க அடைக்கலம் கொடுத்தாங்க. ஏன்னா அவன் பாதிக்கப்பட்டவன், அவன் மேலே தப்பு இல்லை. நீங்கள் ரோஹிங்கா அங்கங்கே அசிங்கப்படுறேன்னா அது வேற இஷ்யூ. ஆனால் அந்த 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 அவன் நாட்டில் அவன் வாழ்ந்துட்டு இருந்தால அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவன் மேலே தப்பு இல்லை, அவன் ஒரு அப்புராணி. அவனோட கவர்மெண்ட் அவனுக்கு பண்ணது அநியாயனால அடைக்கலம் கொடுத்தாங்க. இந்த பொம்பளை பின்னாடி இங்கே போனீங்கன்னா நம்மளை அடிச்சு துரத்துவானுங்க. ஆனால் உலகமே நம்மளை காட்டி தான் திப்போம். உடனேலாம் சேர்த்துக்க முடியாதா? இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை சேர்த்துக்க முடியாதா? நாட்டில் விரட்டடி பண்ணுங்க, கடலில் தான் போய் தங்கணும் போல. நம்மளுக்கு அந்த நிலைமைக்கு வந்து விட்டுரும் அந்த பொம்பளை போனீங்க. ஓகே, நான் விளக்கப்படுத்துகிறேன். நேற்று உள்ள கேஸ் ஃபேக்டர் கேட்டுங்க. இதில் இந்த பொம்பளை எப்படி குழப்பதுன்னா அந்த ஒரு கேஸை மட்டும் பேசுது. இந்த டிபிகேல்னு பேசுத. இது வந்து சிவில் கேஸ் மட்டும்தான் போட முடியும். இந்த பொம்பளை கூமுட்டை மாதிரி சொல்லிக்கிட்டே கிடக்குத. இது சிவில் கேஸ் வரைக்கும் தான் போக முடியும். இதில் இன்னொரு கேஸ் இருக்கு. அந்த ஜேகேஎல் கம்பெனி வந்து அவன் ஓனர், அவன் ஓனர்னால இது 2வது கேஸு. ஓகேவா? அந்த 2வது கேஸ் 100% ஜெயிச்சிரும். ஏன்னா அவன் ஆஃபரை கொடுக்குறான். நிலத்தையும் கொடுத்து ரீலோகேட் பண்ணுறதுக்கான எல்லா செலவையும் அவன் ஏற்றுக்கிறான். அந்த 2வது கேஸை ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ரீலோகேஷனை நிறுத்தவே முடியாது. இந்த பொம்பளை போய் சொல்லுது உங்ககிட்ட வந்து ரீலோகேஷனை நிறுத்த முடியாது. அதை திரும்ப பேசுகிறப்ப முல்லேஸ் கடுப்பாயிட்டு நம்ம மேலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இது வரும், கருவம் வரும். இவனுங்க ஏன் இந்துஸ் இப்படி இருக்கிறானுங்க, இவனுங்களுக்கு ஏன் வந்து இவ்வளோ தேவையா, அவனுங்களை அடிச்சு துரத்துருங்க அந்த நாட்டுன்னு சொல்லி ஒரு லெவலில் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, கடைசியில் இந்த ஃபேக்டெல்லாம் கணக்காக ப்ராசஸ் பண்ணும்போது தப்பெல்லாம் நம்ம மேலே வந்து நிற்கும். இன்னைக்கு ஹரிதாஸ்னு ஒருத்தர் வந்து அலர்ட் பண்ணுறான். நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசக்கூடிய லாயர்ஸு,
நீ என்னடா நீ வந்து சும்மா கத்திக்கிட்டு கிடப்ப, அடிக்கடி ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க, நீ என்ன ஒன்றை பேச்சு நான் கேட்கணும் நீங்கள் கேட்குறீங்க. நேருக்கு நேராக டிபேட் பண்ண விட்டு பாருங்க. அதுதான் சொல்கிறேன், ஜென்டில்மேன் டீல். உங்களுடைய சந்தேகத்தையும் நான் மதிக்கிறேன். ஆமாம், அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் லாக்கே படித்தவங்க, அவங்களுக்கு தெரியாதா என்ன பண்ணணும்னு? அரிடா சொல்கிறத இப்போ ஏன் கேட்கணும்னு நீ கேட்கலாம். ஓகே, ஞாபகம்னா நான் வந்து உங்களுக்கு நடக்கிற அநியாயத்தை சொல்கிறேன், அந்த பொம்பளை சரி பண்ணுதுன்னு. நம்மளனா நேருக்கு நேராக டிபேட்டுக்கு வாங்க சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா நான் வைக்கிறது வந்து அந்த பொம்பளைக்கு வந்து முடிஞ்சு 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும், 2 பேரும் அவங்க ஆக்ஷன் எடுத்தால் ஜெயிலுக்கு போகணும். இந்த கேஸ் ஃபேக்டர் மலாய்க்காரனுங்க கேட்டுக்கிட்டானுங்கன்னா அவனுக்கு ப்ரெஷர் கொடுத்தானுங்க தாங்க மாட்டாங்க, இது 2 தாங்காது. அப்போ அம்பிகாவுக்கு அப்பயும் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். நான் ஏன் ஒன்றும் மலாயில் நான் வீடியோ செய்யலைன்னா வேண்டான்னு நினைக்கிறேன். அம்பிகா, நீங்க என்ன பச்சை துரோகம் பண்ணிட்டு இருக்க, மக்களை நீ இழுத்துடலான்னு போனீங்கன்னா என்னால் வந்து அதை நிறுத்த முடியலன்னா, ஏன்னா நான் அதை ஏற்றுக்க முடியாது. எங்களை ரோஹிங்கா மாதிரி அடித்து விரட்டி, இந்த நாட்டில் ரோஹிங்கா மாதிரி அடித்து விரட்டி, ஆனால் எந்த நாடும் எங்களை ஏற்றுக்காது. நீ பண்ணுறது வந்து ஏன்னா தப்பெல்லாம் எங்கள் மேலே இருக்கும், இந்துஸ் மேலே இருக்கும். ஓகே, இவ்வளோ பெரிய துரோகத்தை நான் செய்ய விட முடியாது அம்பிகா, புரியுதா? நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு கடைசியாக வாங்கி கொடுக்குறேன், எஸ்கேப் பண்ணி ஓடிடு. நீ சேலஞ்ச் பண்ணால் சேலஞ்ச் பண்ணுவோம், டிபேட் வைப்போம், ஜென்டல்மேனாக பேசுவோம். ஓகே, 2 லாயரு, நான் 1 ஃபைட்டு கேஸ் ஃபேக்ட்டு. நான் உன்னை வந்து அக்கா ஆசுத்தானில் உள்ளுக்கு போட்டேன்னு சொன்னால் ரிஸ்க் என்னன்னா மலாய்க்காரனுங்க அந்த பாயிண்டை பிடிச்சிட்டானுங்க, ப்ரெஷர் கொடுத்து உன்னை 2 பற்றியும் அக்கா ஆசுத்தானில் பிடிச்சி உள்ளுக்கு போட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா அப்படி பேர் தப்பு செஞ்சுருக்கீங்க நீங்கள். ஓகே, கிளம்பிடுங்க. நீங்கள் இந்துக்கு வந்து குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, கிளம்பிடுங்க, 2 பேரும் கிளம்பிடுங்க. ஓகே, ஸோ இந்த 2 கேஸை பிரித்து பார்த்தா தான் நான் தம்பி நோட்டுக்கு 2 வீடியோ செஞ்சுருக்கேன் பாருங்கள். நேற்று செஞ்சுருக்கேன் ஒரு வீடியோ, அதை பாருங்கள். ரிலீஸ் ஆகி வந்துட்டானே, அதை விட்டுற சொல்லிட்டேன், அதை விட்டுருங்க. அவனை அந்த ரேப் கேஸில் வச்சுன்னா லாக் பண்ண பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஏன்னா இந்த கூமுட்டை இருக்க, இந்த கூமுட்டை அம்பிகா ஸ்ரீனிவாசன் இவனாக்காரன் சுரேந்திரன் சொல்லிட்டு இந்த கூமுட்டைங்க அந்த கேஸ் ஃபேக்டை அவ்வளோ கேவலமாக ப்ராசஸ் பண்ணுது. இது நிறைய லாயர்ஸுக்கு தெரியும். இது பேஸ்லெஸ்ஸான விஷயம், நிற்காது. ரீலொகேஷனை நிறுத்த சான்ஸே இல்லை. அது 2வது கேஸு, அவனை சேலஞ்சே பண்ண முடியாது. அவன் இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஓனர். ஓகே, இப்போ இந்த கேஸுக்கு வருமே, கேஸில் அப்படி என்னதான் இருந்து தொலையுது இந்த பொம்பளை, என்ன கோர்ட்டில் போய் என்னதான் அதையே பிடுங்கிறதுக்கு கஷ்டம். ஒரு 10% சான்ஸ் கூட இல்லை. அது கோர்ட்டு தான் கன்சிடர் பண்ணணும். ஜெயிக்கிறதுக்கு 10% சான்சஸ் கூட இல்லை. சிவில் கேஸை மட்டும்தான் போட முடியும். கேஸ் நினைச்சிருந்தானா அந்த லேண்ட் ஓனர் கிரிமினல் கேஸே போடலாம், வச்சு போலீஸ் பவர் யூஸ் பண்ணிருக்கலாம். ஜேசிபி எடுத்து அந்த கோயிலை இடிச்சு தள்ளிவிட்டு கிளம்பு அப்படி சொல்லி விரட்டடிச்சிருக்கலாம், நாய் வெட்டுற மாதிரி. அவன் பெருந்தன்மையா நிலத்தையும் கொடுத்து காசும் கொடுக்குறான், ரீலொகேஷனோட ஃபண்டை நான் கொடுக்குறேன்றான். இந்த கட்டத்தில் அவனை ஜெயிக்கவே முடியாது. இந்த பொம்பளை போயிட்டு அந்த எடுத்து வரைய நீ அந்த டிபிகேல் மேலே கேஸ், அதுக்கே 10% சான்சஸ் கூட கஷ்டம். கோர்ட் கன்சிடர் பண்ணாதான். நீ லொசுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிய, 10% தான் இருக்கு. இந்த கேஸுக்குள்ள நீ எப்படி போய் ஜெயிக்க போற? 2வது கேஸ் எப்படி அசைக்க முடியும் உன்னால? லேண்ட் ஓனரு, நீ லேண்ட் ஓனர் இல்லை. ஓகே, ஆஃபர் கொடுக்குறான், நிலவும் கொடுத்துட்டு இது என்ன மாதிரி? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா எவ்வளோ கேளமா இருந்துச்சு. உங்க வீட்டில் எவனோ வந்து பூந்துட்டான், நீங்க போக சொன்னா போக மாட்டான். அந்த 3 வீடு தள்ளி ஒரு வீடே வாங்கி தரேன்னா போடானா கூட போக மாட்டான். அதெல்லாம் நியாயமா? உங்க உட்காந்து பேசுறாங்க. ஜெயிக்குமா அந்த மாதிரி கேஸ்? ஜெயிக்குமா? கோர்ட்ல போய் ஜெயிக்க முடியுமா? எவ்வளவு அசிங்கப்படுவோம். கேஸ் ஃபேக்ட் இது இப்படிதான் வருது. அந்த பொம்பளை உங்களை அந்த டிபிகேல் கதையே ஓட்டுது. இந்த ஜேகேஎல் கிட்ட இருக்கிற கேஸ் ஃபேக்ட் என்ன உங்களுக்கு ரியலிஸ்டிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து முடியுது. உங்க வீட்டுக்குள்ள வேற ஒருத்தன் பூந்துட்டான், நீங்க வாங்கி போட்ட வீடு, காசு கொடுத்து வாங்கி போட்ட வீடு, எவனோ ஒருத்தன் வந்து இருக்கான். ஓகேவா? இருக்கிறப்போ ஜேகேஎலுக்கு வந்து அவன் டிபிகேஎல் இல்லை, அவன் உங்களை பெர்மிஷன் கொடுக்கலாங்க. அவன் இடையில பூந்து அந்த நிலத்தை வாங்கினவன், 20 வருஷத்துக்கு முன்னுக்கு வாங்கினவன், நிலத்தை வாங்கினவன். ஓகேவா? அவனுக்கு உங்களுக்கு இது வேற கேஸு. அவன் லேண்ட் ஓனரு, அதாவது அவன் வீட்டில் அவன் ஒரு வீடு யார்ட்டே போய் வாங்கியிருக்கலாம்ல, புதுசாக ஒரு வீடு வாங்கியிருக்கான். ஓகே, திடீர்னு வந்து பார்க்குறான், ஒரு நாளைக்கு விசிட் பண்ணுறான், வார ஆள் உட்காந்துருக்காங்க. அப்போ அவன் சொல்கிறான், இந்த இடத்த நான் பார்க்கணும், நீங்கள் வெளியே அவங்க சொன்னால் வெளியாக மாட்டாங்க இங்கே சேட்டை. அப்போ இப்போல ஒரு கிரேட்டான ஆஃபர் கொடுக்குறான், உங்களுக்கு அந்த வீடு ஒன்று பக்கத்துலேயே வாங்கி தருங்க, போயிருங்க. அப்பயும் போல இவ்வளோ அநியமாக இருக்குது கேட்குறதுக்கு. அதை தான் அந்த கூமுட்டை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஓகேவா? அந்த 2வது கேஸோட ஃபேக்டர் சொல்லவே மாட்டேங்குது உங்ககிட்ட அந்த கூமுட்டை. அதுதான் அதோட சதி திட்டம் இருக்குது. 2 கம்யூனிட்டிங்களோட சதி திட்டமா அதை தான் அங்கே தான் இருக்குது. இந்த கேஸையே உழப்பிக்கிட்டு இருக்குது. அதுலேயே 1008 பொய் பித்தலாட்டம், 10% கூட சான்ஸ் இல்லை. ஓகே, அப்புறம் அந்த
தடிக்காப்பிள்ள மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. எங்களை தானா ஆறாம் சொல்லிட்டாங்க, சென்டிமெண்ட்லாம் கிரியேட் பண்றாங்களா, அதுக்கெல்லாம் ஃபேக்டர்ஸ் வராங்க. அதை நான் ஏத்துக்கிறேன். தானா ஆறாம் சொல்லிருக்க முடியாது. ஏன்னா நீ வந்து உன்னை செஞ்சு விட்டான்னு சொல்லலாம். டிபிகேல வந்து அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் செஞ்சு விட்டுட்டான், அதான் கதை. ஓகேவா? மாத்தி கொடுத்தானுங்களா, கைங்க புத்தா வந்துச்சா, கைங்க வந்து சில்லியா ஹேண்டில் பண்ணிருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்டோட இக்னரன்ஸ் சொல்லலாம், அறியாமை. கேன மாறி வர்றதுக்கு முன்னே சைனு வாங்கிரு. இப்பனாச்சும் செஞ்சு தொலைஞ்சிங்களா இல்லையாடா? ரீலொகேஷன் ஒன்று பண்ணீங்களா, என்னடா பண்ணிட்டீங்க? சைன்லாம் வாங்கிட்டீங்களாடா, கெசட் பண்ணிட்டீங்களாடா? அதாவது அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்க்கு இருந்த கேனத்தனத்தினால வந்த விஷயம் வந்து தெரியுங்களா? முழுக்க அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்க்கு இருந்த கேனத்தனத்தினால அந்த நாய்ங்க வந்து கெசட் பண்ணல. கெசட் பண்ணாதனால உரிமை வந்து லாக் பண்ண முடியல. டிபிகேல இந்த சிவில் கேஸ் போட்டா கூட இப்ப லாக்காவே ஆக மாட்டான். அவன் கணக்கா செஞ்சு விட்டான் அவங்கள. ஓகே, டிபிகேல் கன்சிடர் என்னன்னா அவங்கள செஞ்சு விட்டுட்டான். ஆனா நீங்க கேஸ் போட முடியாது, லீகலி ஃபைட் பண்றதுக்கான எந்த இதுவும் இல்லை அந்த பொம்பளை கிட்ட. ஓகே, பழைய கோயில்னு சொல்லுது, அதான் புடிங்கி எடுத்து வந்து இங்க நிட்டானுங்களே. 20 வருஷம் வரலாறு தானே இருக்கு அந்த கோயிலுக்கு. அதுதான் உண்மை. கோட்டை உன்னோட ஃபேக்டை கேட்காது. ஏன்னா லூசி நினைச்சியா கோட்டை? நீ வெளியில உட்காந்து இது தெருக்கூத்து பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியா? தெருக்கூத்து பண்ணிட்டு இருக்க. கோட்டில் தெருக்கூத்து பண்ண முடியுமா? கோட்டு கேட்கும். இந்த இடத்துக்கு வந்து பர்டிகுலர் லொகேஷன், இந்த கோஆர்டினேட், எர்த் கோஆர்டினேட் படிச்சிருக்கியா? லாங்கிடியூட் லெட்டிடியூட்லாம் படிச்சிருக்கியா இல்லையா? வேற இடத்துக்கு லொகேஷனுக்கு வந்துருச்சு எர்த்தில் அந்த டெம்பிள், புது டெம்பிள். நீ 10 மீட்டரு சொல்லலாம், 20 மீட்டர் சொல்லலாம். வேற இடம்னா வேற இடம். புதுசாக கட்டினானுங்களா இல்லையா? வேற இடத்துல எப்படி வந்துச்சு? அப்படியே பூமி எப்படி வந்து வந்துச்சா? பூமி அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சா? இந்த டெம்பிள் நீங்க சொல்ற கதையை அதே வயசை மெயின்டைன் பண்ணனா அட்லீஸ்ட் அந்த பூமியே அப்படியே நவுந்து வந்துருக்கணும். வந்துச்சா? அப்படியே புதுசா அங்க கட்டினானுங்க தானே, ஃபவுண்டேஷன்லாம் போட்டு கட்டினானுங்க தானே. அப்படின்னா என்ன பண்ணா, இது புது பில்டிங்கு, புது லொக்கேஷனு. அந்த ஹிஸ்டரியை நீ ஃபாலோ பண்ண முடியாது. இதோட வயசு 20 வயசு தான். இந்த புது 20 வருஷமா உனக்கு தான் தெரியும். கேஸ் ஃபேக்டர் தான். நீ அந்த டீட்டெயில் டேட்டாலாம் வச்சுருக்க. டேட்டா கொடுத்தா நான் தான் ஃபைட் பண்ணுவேன். அதெல்லாம் மிஸ்டேக் தான். அதை வச்சுலாம் ரொம்ப உழப்பிக்கிட்டு இருக்காத, பிள்ளையா பேசிட்டுன்னு. அதில் கொஞ்சம் ப்ளஸ் மைனஸ் இருக்கும் அந்த வருஷத்துலலாம். ஓகேவா? somehow the fact is அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 100 கணக்கான வயசுலாம் இல்லை. அப்போ நீ சொல்கிற அது பழைய காலத்து சுத்தம், அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அங்கே அது அவுட் ஆயிடுச்சு. அந்த பாயிண்ட் ஒன்னோட அவுட் ஆயிடுச்சு. ஓகேவா? தானே ஆறாம்னு சொன்னதுல நீ வந்து ஆமாம் பிள்ளை பாவம், ஒரு தடிக்காப்பிள்ள மாதிரி நீ வாதாடுவேன். நான் தானே ஆறாம், ஆமாம் அவன் கூட்டிகிட்டு வந்தான், பெர்மிஷனோட தான் வந்தேன், அதை செஞ்சு விட்டேன். ஏன்னா அந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட் இருந்தால் கேனத்தனம் கெசட் பண்ணலை. அப்போ கெசட் பண்ணாதனால பிடுங்கிட்டு போயிடுச்சு எல்லாமே. அதோட மோரல் ஆஃப் த ஸ்டோரி, அவனுக்கு பண்ண கேனத்தனத்தினால தான் இவ்வளவு நடந்து போச்சு. ஓகே, வேற ஒன்றும் இல்லை. இந்த கேன பொம்பளைஞ்சா லாயருக்கு படிச்சதுங்க. அப்போ கேன மாதிரி பேசிட்டு இருக்கு. கேஸ் வைக்கலாம் தப்பா சொல்லிக்கிட்டு இன்ஜின்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்க. இதோட இன்டென்ஷன் என்ன? இது ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு? இந்த கிறுக்க பிடிச்ச பொம்பளை இது வந்து செய்யறதுனால தான் முல்லேஸ் இப்போ வந்து கடுப்பாக வராங்க. நம்மளுக்கும் முஸ்லீம் ஆளுக்கும் இந்துஸ்க்கும் உள்ள உறவு பாதிக்குது. நாட்டில் உள்ள மில்லியன் கணக்கான மக்களோட வாழ்க்கை ஒற்றுமை பாதிக்குது, யூனிட்டி பாதிக்குது. இங்கே தான் வந்து அசுதான் எடுத்துகிட்டு வரேன். இதெல்லாம் ஏன் பாதிக்குது? இவ்வளோ சம்பவம் ஏன் நடக்குது? நீ இந்த கேஸ் ஃபேக்டை தப்பாக ப்ராசஸ் பண்ணி உனக்கு இருக்கிற அந்த பொசிஷன், இன்டர்நேஷனல் லெவலில் டீல் பண்ணுற லாயர்ன்ற லெவல் பொசிஷனை நீ மிஸ்யூஸ் பண்ணுற. அவன் லாயர் ஃபார் லிபர்ட்டி, எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி என்ன மாதிரி அநியாயம் நடந்தவங்களுக்கு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்குறவன் தான் லாயர் ஃபார் லிபர்ட்டி. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுடா நான் கேட்ட கேள்விக்கு. ஐம் சாரி, ஐ கேனாட், இட்ஸ் அவுட் ஆஃப் மை ஸ்கோப் நின்றுச்சு. லாயர் ஃபார் லிபர்ட்டிலாம் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க விஷயத்தில். ஏன்னா உங்ககிட்ட வந்து என்னை வந்து காப்பாற்றிக்க சொன்னிச்சு, அதுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணேன். ஓகே, நீ வந்து இந்த மாதிரி இந்த நாட்டை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்க வேலையை செஞ்சுட்டு இருக்க, ரேஷியல் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோமே. அப்படியே என்னாலே பதில் சொல்ல முடியல. ஏன்னா எங்கே தேடி பார்த்தாலும் நீங்கள் நல்ல பேரில் தான் இருப்பீங்க. லாயர் ஃபார் லிபர்ட்டி வந்து ஹியூமன் ரைட்ஸ்க்கு வந்து மலேசியாவில் எங்கே போகிறது கேட்டால் அவங்கள தான் வந்து எல்லாம் காமிச்சு கொடுக்கும். அப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கா லாயர் ஃபார் லிபர்ட்டின்னு மலேசியாவில் சொல்லிட்டு இருந்தானா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதில் ஐம் சாரி, இட்ஸ் அவுட் ஆஃப் மை ஸ்கோப்னு சொல்லிடுச்சு. ஏன்னா அது வேற அது வச்சிருக்கோம், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கோம். நீ இந்த கோயில் பிரச்சனை ரேஷியல் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரே போயிட்டு இருந்துச்சுன்னா அது உங்களை வந்து லிஸ்ட்ல நீக்கிறோம்னு நினைக்கிறேன். மலேசியாவில் ஆக்சுவலி தேர்ஸ் நோ ஜஸ்டிஸ், எவனுமே இல்லை. ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் வீக்கு. இந்த பாருங்க, இட்ஸ் கிளியர் எவிடன்ஸ். நல்லா பாருங்க, எனக்கு வந்து ஸ்லோ பாய்சன் வச்சுட்டாங்க.
ஓகே எனக்கு டே பை டே உள்ளுக்கு அரிச்சுக்கிட்டு இருக்குது என்னோட சிஸ்டம். நான் எனி டைம் மண்டையா போட்டுருவேன்னு சொல்கிறேன். ஓகே அப்போ வந்து ஒருத்தன் கூட வர மாட்டாங்க. இவ்வளோ வந்திருக்கணும். இந்த கேனை என்னையே காப்பாற்றாம லாயர் ஃபார் லிபர்ட்டின்னு என்னை வந்து இப்போ காப்பாற்றணும். அந்த கேனை அங்கே என்ன பண்ணிருக்கான், நாட்டை ரெண்டாக்கிட்டு இருக்கான். கன்ஃபியூஸ் ஆவாங்களா இல்லையா? சட்டம் புரியாத பொதுமக்கள் அப்பாவி மக்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்களா இல்லையா? ஏன்னா அவங்க சென்டிமெண்ட்டு அவங்க கோயில் அவங்க இடத்துல இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பெருமை. ஒன்னொன்று அவனுக்கு வந்து அதில் மஸ்ஜித் கட்டுறேன்னு சொன்னால் அவங்களோட ஈகோ மேக்ஸிமம் சேலஞ்ச் பண்ணிட்டானுங்க. இதெல்லாம் அரசியல் சூழ்ச்சி, உங்களை தூண்டி விட்டு பார்க்குறானுங்க. நீங்கள் ஆத்திரப்பட்டீங்கன்னா இதுங்க கூட்டு போகிற பாதிலே போனீங்கன்னா உங்களை அடிச்சு அங்கே தான் அடிச்சு விரட்ட முடியும். அங்கே தான் போயிட்டு இருக்கு கதை. பாருங்க, நான் அன்னைக்கே சொன்னேன். ஓகே என்னோட வார்த்தை என்னோட கணிப்புல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நல்லா பாருங்க. ஏற்கனவே ஒரு கணிப்பு கணிச்சா அதே தான் மாதிரி தான் நினைச்சு நல்லா வச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இந்த விஷயம் பிகின் பண்றப்ப ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இது வேண்டாம், இதுல நான் என்ன சொன்னேன், இந்த ரீலொகேஷன் தான் பண்ணணும், கேஸ் ஃபேக்ட் அதை தான் காமிக்குது. ஓகே நல்ல ஆஃபர் கொடுக்குறாங்க, எடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ செஞ்சிருப்பேன். உங்க தப்பா மிஸ்ரீட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப என்ன சொல்லியிருந்தேன், கடைசியில பாருங்க இவங்க வந்து ரீலோகேட் பண்ணி போயிடுவான். இவன் ரீலோகேட் பண்ணி போயிடுவான். இதுங்க போயிட்டு கோர்ட்டில் வாதாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் நினச்சிக்குவீங்க அனுவார் வந்து அதில் வந்து நடிக்கல் நாட்டுவான்னு சொன்னேன். அதே மாதிரி நாட்டினான். அந்த கோயிலை முஸ்லீம் கோயிலை திறந்து வச்சான், நடிக்கல் நாட்டுனானா? அதுவும் நடந்துச்சா? அதே மாதிரி ரீலொகேஷனும் நடந்துச்சா கடைசியில்? ஓகே ரீலொகேஷனும் நடந்துச்சு. அதே மாதிரி இதுங்களும் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறதுக்கு போதா? நான் அன்னைக்கு கணிச்சேனே ஒரு கணிப்பு, அது நடக்குதா? அப்ப நீங்க என்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, புரியுதா? நான் தெரிஞ்சுதான் பேசுறேன், கடவுள் வந்து சொல்றாரு அப்படிலாம் சொல்லல. இது வந்து எனக்கு வந்து சில எபிலிட்டி இருக்கனால நான் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் லாஜிக்கலா ப்ராசஸ் பண்ணி இப்படிதான் வர வாய்ப்பு இருக்கு, நான் தான் கணிக்கிறேன். அது கணிப்பு தான் சொல்றேன், என்னோட சந்தேகம் தான் சொல்றேன். ஆனா அந்த சந்தேகம் மாதிரியே நடக்குதுல்ல. இந்த பொம்பளை அதுக்கு அதாவது லா ஃபேக்டை பார்த்தா இது என்னமோ சதி பண்றது கிளியரா தெரியுது. அது வந்து என்னோட சந்தேகம் கிடையாது. இந்த பொம்பளை வந்து தில்லுமுள்ளு பண்ணுது, இந்த பொம்பளை உள்ளுக்கு பிடிச்சி போடணும், அது ஃபேக்ட். நான் சொல்றது ஃபேக்ட். இந்த பொம்பளை பிடிச்சி உள்ளுக்கு போடணும். இந்த பொம்பளை அசுத்தான்ல இவனையும் இந்த பொம்பளையும் இந்த சுரைனையும் வந்து உள்ளுக்கு போடணும். ஆனா என்னுடைய பெருந்தன்மை அது. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், கடைசி வாய்ப்பு. நீ வந்து ரொம்ப நாசம் பண்ண பாக்குறேன். எங்களை வந்து ரோஹிங்கா மாதிரி அடிச்சு துரத்திட்டு உலகமும் எங்களை மதிக்காது. எங்களை என்ன பண்ண போற நீ பண்ற விஷயம் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி பாதிப்பு வர போகுது இப்ப. ஓகே ஓகே இப்ப ரோஹிங்காவும் மேன்மாவும் என்னதான் பிரச்சனை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஜெயில இருக்கப்ப 2 பேரும் இருந்தாங்க. அவங்க 2 பேருமே மேன்மாக்காரனுங்க தான். ஆனா ஒருத்தன் முஸ்லீம், அவன் வந்து ரோஹிங்கான்னு சொல்லுவாங்க, அது மேன்மாக்காரன். ஆனா ஆக்சுவலி 2 பேரும் மேன்மாக்காரனுங்க தான், ஒரு கண்ட்ரில தான் இருக்கிறானுங்க. ஓகேவா? இந்த ரோஹிங்கான்றவன் முஸ்லீம்காரன். ஓகே மேன்மாக்காரன் வந்து புட்டிஸ். ஓகே மெஜாரிட்டி புட்டிஸ்ல. ஓகே இது என்னன்னா இந்த ரோஹிங்கா காரணங்களா அவனுங்க வந்து சொந்த நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. யாருக்கு வம்பு தும்புக்கும் போறதில்ல. அவனுக்கு ஒரு முஸ்லீம், அவனுங்க மதத்தை வழிபட்டுக்கிட்டு செவனேன்னு விவசாயம் பண்ணிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க, பீஸா வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. ஓகேவா? இந்த மியான்மர் கவர்மெண்ட் செஞ்ச சதி என்னன்னா இவனுங்க நிலத்தெல்லாம் இல்லீகலா சைனா கிட்ட வித்துட்டான். ஓகே அந்த ரோஹிங்கா காரணங்க இந்த முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்கள அவங்க வந்து நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருங்க. அவங்க நிலத்தை இல்லீகலா சைனாட்ட வித்துட்டான். ஓகே அவன் ஒரு கவர்மெண்டா இருக்கிறப்ப பவரை மிஸ்யூஸ் பண்ணி அவ்வளோ கரப்டான சிஸ்டம் அது. ஓகே வித்துட்டான். ஓகே அப்ப திடீர்னு சைனா வந்து டேக் ஓவர் பண்றான் அந்த நிலத்தை. எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்க நிலம் வேற கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணுதுன்னா எப்படி இருக்கும்? சட்டப்படி வித்துட்டோம், உங்க நிலத்தை வித்துட்டோம்னா எவ்வளவு ஆத்திரம் வரும் உங்களுக்கு? அதுதான் அவங்க ஆத்திரப்பட்டானுங்க. எங்க நிலத்தெல்லாம் வித்துட்டியா அப்படி சொல்லி சண்டை மாட்டிடுச்சு. ஓகே அப்ப யாரு தப்பு? மியான்மர் கவர்மெண்ட் வந்துட்டு பவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டான், இட்ஸ் இல்லீகல். ஓகே அப்ப வந்து சண்டை மாட்டிடுச்சு. ஓகே அப்ப என்ன பண்ணிருக்கான், அவனோட ஆர்மியை வச்சு அடிச்சிருக்கான், அந்த அப்பாவி மக்களை அடிச்சிருக்கான், வேற ஆர்மியை வச்சு அடிச்சு கொண்டு இருக்கிறான். ஓகே கொண்டோடனே மக்களால சண்டை போட முடியாது, நிறைய பேர் ஓடிட்டாங்க, இந்த நாட்டை விட்டு ஓடிட்டாங்க. அந்த முஸ்லீம் மக்கள் வந்து அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. ஓடி போன கையோட சில பேர் ஒண்ணு இருக்காங்க, உட்காந்து சண்டை கொடுக்குறாங்க. மியான்மர் ரோஹிங்கா காரனுங்க இருக்காங்க, வீரனுங்க இருக்கானுங்க. அவங்க வெளியில எங்கேயாச்சும் சப்போர்ட் கிடைக்குதான்னு தெரியல, அங்க போக மாட்டோம், எங்க நாட்டை நிலத்தை விட்டு போக மாட்டோம் சொல்லிட்டு உட்காந்து கவர்மெண்ட்டை சண்டை கொடுக்குறானுங்க. அப்ப அந்த கவர்மெண்ட் என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், பீப்புளை வந்து ஆர்மியில சேர சொல்லி ஃபோர்ஸ் பண்றான். 35 வயசுக்கு குறைவா உள்ளவங்க, ஒரு வயசு இல்ல 20 வயசா 25 வயசா ஒரு வயசு இல்ல சர்டன் ஏஜ்ல இருந்து 35 வயசு வரைக்கும் கம்பல்சரி ஆர்மியில ஜாயின் பண்ணி அவன்கிட்ட போய் சண்டை போடணும்னு ஃபோர்ஸ் பண்றான்.
நார்மல் சிட்டிசன் மேன்மா புட்டிஸ் இருக்காங்களா அவங்க ஃபாஸ்ட் பண்ணி ஆர்மியில் சேர வச்சு இவன்கிட்ட சண்டைக்கு அனுப்புறான். அவனுக்கு கொல்றானுங்க. அந்த அவனுக்கு கடுப்புல ரோஹிங்கா வந்து கொல்றானுங்க. அவன் நிலத்தை போய் அபகரிக்க போறானுங்க. அவனுங்க அவன் ஆயுதம்லாம் எங்கே வச்சிருக்காங்களா அவனுக்கு ஆள் ஹெல்ப் பண்ணுது போல. மேபி முஸ்லீம் கண்ட்ரி என்னது ஹெல்ப் பண்ணதான் தெரியல. அவனும் அட்டாக் பண்றானுங்க இந்த ஆர்மியை. ஓகே, அப்போ அந்த கவர்மெண்ட் பாருங்க எவ்வளோக்கு மட்டமானவனாக இருக்கும். ஃபாஸ்ட் பண்ணி ஆர்மியில் மக்களை சேர வச்சு போய் சண்டை போடு, நியாயம் இல்லாத ஒரு விஷயத்தை போய் சண்டை போட சொல்றான். அவங்க எதிர்த்து அடிக்கிறானுங்க. அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க, மியான்மரோட புட்டிஸ் யங் பீப்புள் இருக்காங்களே நாட்டை விட்டு மலேசியாவுக்கு ஓடி வந்துடுறாங்க. வேற வேற நாட்டுக்கு ஓடிடுறானுங்க வேலைக்கு. ஏன்னா என்னைய ஃபோர்ஸ் பண்ணி இந்த நியாயம் இல்லாத சண்டைக்கு அனுப்புவோம். அவங்க என்னை கொண்டுருவானுங்க. ரோஹிங்காக்காரனுங்க கடுப்புல என்னை கொண்டு போட்டுருவானுங்க. அப்போ நான் மியான்மர்லே இல்லைன்னு இந்த புட்டிஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த நாட்டை விட்டு நிறைய பேர் மலேசியாவில் வந்து மியான்மர்காரங்க சேர்ந்துட்டாங்க. ஓகே, அதனால ஃபாரினர் நிறைஞ்சு போயிட்டான் மலேசியாவில். அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, கப்பல் ஏறியோ எங்கேயோ ஒளிஞ்சு கிழிஞ்சு வந்து சேர்ந்துடுறானுங்க. இல்லீகலா பாஸ்போர்ட் ஒன்றும் இல்லை, எங்கேயோ லோரி கீழே அடி கீழே பூண்டு கிழிந்து வந்துடுறாங்க. மலேசியாவில் சேர்த்துடுறாங்க. சரிங்களா, இமிகிரேஷன் செக்கிங்கில் தாண்டி வந்துடுறானுங்க. எங்கேயோ ஒளிஞ்சு கிழிஞ்சு வந்துடுறானுங்க. வந்துவிட்டு நிறைஞ்சிட்டாங்க மலேசியாவில். அங்கங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கானுங்க. அப்போ இந்த இமிகிரேஷன் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவனை போய் பிடிச்சி ஜெயிலில் நிறைய வந்து இப்போ வந்து இந்த கேஸு தான். இந்த என்னது பாஸ்போர்ட் இல்லாமல் இருக்கிறது இவனுக்கு தான் நிறையா இருக்கிறானுங்க. அப்போ நான் ஜெயிலில் இருக்கிறப்ப அவனுங்களை நேராக ரெண்டு பீப்புளையும் நான் பேசினேன். ஓகே, இந்த புட்டிஸும் ஒத்துக்கிறான் எங்கள் மேலே தான் தப்புன்னு ஒத்துக்கிறான். ஆமாம், அவங்க நிலத்தை வந்து என் கவர்மெண்ட் வித்துட்டான் சைனாட்ட, அதனால தான் சண்டை வந்துச்சு ஒத்துக்கிறான். என் கவர்மெண்ட் எங்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறான் ஆர்மியில் சேர சொல்லி அதான் ஒட்டியாந்துட்டோம் அந்த நாட்டிலேருந்து. புரியுங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து அகதியாக போகிறப்ப மொத்த நாடு பரிதாபப்பட்டு அவங்கள ஏற்றுக்குது. ஐயோ இவ்வளோ பெரிய அநியாயம் பண்ணிட்டாங்களா, உங்கள் நிலத்தை விற்று உங்களை அடித்து துரத்திருக்காங்க பாவம் அப்படி சொல்லி அடைக்கலம் கொடுத்தது தான். அவங்களுக்கு காட்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த யூஎன் காட்டெல்லாம் இருக்கும், யுஎன்சிஆர்ஓன்னு போட்டிருக்கோம். அது யுனைடெட் நேஷனோட ஹெல்ப்லேருந்து வர்ற ஃபண்ட்லேருந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு. ஓகே, அது ஒரு ஐசி மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ மலேசியாவில் அவங்க வச்சுருந்தாங்களா அந்த காட்டு, மலேசியாவில் தங்குன்னா அவங்க மலேசியாவில் தங்கலாம். ஓகே, அவங்கள வந்து பிடிச்சிட்டு போய் பாஸ்போர்ட் இல்லாத கேஸ்லாம் பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. ஐசி அது ஒரு மாதிரி ஐசி மாதிரி இல்லை, அவனுக்கு தங்குறதுக்கு மலேசியாவில் தங்குறதுக்கு உரிமை இருக்கும். இது அண்டு யுனைடெட் நேஷன், அதாவது அகதிகள்னா நாடு, அவனோட நாட்டில் அவன் வாழ முடியல, அவன் விரட்டப்பட்டான். ஆனால் ஒரு மனுஷனாக இருந்து மனித நேய அடிப்பில் உலகத்தில் அவனை எங்கேனாச்சும் வாழ வைக்கணும்ல, அதுக்கு தான் யுனைடெட் நேஷன் இருக்குது. ஓகே, அந்த யுனைடெட் நேஷன் அவங்கள பார்த்துக்குச்சு. இப்போ இந்த பொம்பளை போகிற போக்கில் நம்மளையும் அடித்து துரத்துவானுங்க. ஏன்னா தப்பெல்லாம் நம்ம மேலே இருக்கும். கேஸ் ஃபேக்டை கரெக்டாக ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு ஏன் ஆத்திரம் வருதுன்னா கேஸ் ஃபேக்டை உங்களுக்கு கரெக்டாக ப்ராசஸ் பண்ண நம்ம சைடில் என்ன தப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. மலேசியா வந்து ஏசுறாங்கண்ணா, இது சொல்லுது அப்படி ஏசுறாங்க இப்படி ஏசுறாங்கன்னு. ஏன் அங்கே நின்றுக்கிட்டே இருக்கிறனால தான் அந்த நம்மளுக்கு உரிமை இல்லாத இடத்துல நின்றுக்கிட்டே அங்கேயே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறனால தான் அவன் ஏசிக்கிட்டே இருக்கான். வித்தியாசமாக துப்புறான். கட்டவாரத்தில் கொடுத்தா ஏற்றுவான் ஆத்தத்தில். தானே ஆறாமன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அது விளக்கம் கொடுக்குறாது, மரியாதையாக ஒதுங்கிக்கணும். நம்ம உரிமை இல்லையா அந்த இடத்துல, நம்மளுக்கு ஒதுங்கிக்கிறோம். ஆஃபர் நல்லா தானே கொடுக்குறான், புது இடம் கொடுக்குறான், கட்டுறதுக்கான ஃபண்டை கொடுக்குறான், போய் தொலைய வேண்டிதானே. இப்போ என்ன நீ ப்ரூஃப் பண்ண பார்க்குற அம்பிகா, ஜெயிலுக்கு போறியா? இந்த விஷயத்த நீ ஜெயிலுக்கு போறியா கேட்குறேன். ஏன்னா எவ்வளோ பெரிய டேமேஜ் வர போகுதுன்னு எனக்கு தெரியும். இந்த மக்களை டிஃபைன் பண்ணுன்னு சொல்கிறேன். எனக்கு இவ்வளோ பெரிய டேமேஜை விட்டுருவோண்ணா, அவன்கிட்ட சண்டைக்கு நிற்க மாட்டேன். இப்போ எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி நீ யார் பேசுறதா இந்த டிபேட் கூப்பிட்றேன். இப்போ ரெண்டில் என்னாவது முடிவு பண்ணு, ஒன்று ஓடி போயிரு இல்லை டிபேட்டுக்கு வந்துரு. ஏதாவது வழியில் நம்ம மக்கள்கிட்ட உண்மையை காமிச்சாகணும். நீ எப்படி 2 லாயரை என்கிட்ட அசிங்கப்படுறீங்கன்னு மட்டும் டிபேட் நடந்தால் பார்த்துட்டோமே. அந்த கேஸில் நீங்கள் அப்படியே உள்ளுக்கு போனாலும் பிரச்சனை இல்லை, சந்தோஷம். எனக்கு உன்ன மாதிரி கேரக்டர் தேவையில்லை. இவ்வளோ பெரிய துரோகம் பண்ண பார்த்துருக்கல என் சமுதாயத்துக்கும் என்னோட இந்து மதத்துக்கும். வெளியில் தலை காட்ட முடியாமல் பண்ணிடுவேன். அடித்து துரத்தி உலகமே மதிக்காது. ஐயோ இவனுங்களா இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. நீ கடலில் போய் தங்கு போ. அவதார் மாதிரி கடலில் இந்த 2வது அவதார் 2 மாதிரி ஆயிரும் போல நம்ம கதை. கடலில் தான் போய் நீந்திக்கிட்டு கிடக்கணும் போல. ஸோ இதான் சொல்ல முடியும் மக்களே. இதான் டிஃபைன் பீப்புள்ஸ் ரைட்ஸ் குரூப் ஃபவுண்டரோட என்னது செயல்பாடு. ஓகே, அதாவது அது எவ்வளோ பெரிய புண்ணியாக இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு அநியாயம் செஞ்சதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சுன்னா நான் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவேன். அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கன்னு தெரியல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும். ஓகே, இந்த பொம்பளை ஓடி போயிடுச்சுன்னா தெரிஞ்சுங்க அரிதா சொன்னது தான் உண்மைன்னு. நேருக்கு நேராக சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ரெடி. டிபேட் நடத்துங்க சொல்லுங்கள். அப்படி இல்லாமல் கோஷ கதையாக அங்கே உட்காந்துட்டு அது மட்டும் பேசிக்கிட்டு இருக்கோம் ப்ரெஸ் மீட்டில், அது நியாயம் இல்லை. நான் சேலஞ்ச் பண்ண கூப்பிட்டுட்டேன் 2 பேரையும். அவனை அசுத்தால நீங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளிகள்னு சொல்கிறேன். நீ சொல்கிற அந்த
அந்த ஸ்டெப்பில் அங்கேயே பிடுங்கி வந்து வச்சிருவியா? பிடுங்கி வந்து வச்சிருவியா கோர்ட்டில் கேஸ் போட்டு? இதெல்லாம் நான் தான் அன்றைக்கே கணிச்சு சொல்லிட்டேனே. இவங்க பின்னாடி இப்போ தான் வந்து இவங்க தான் நம்மளா போராடுறாங்க கோர்ட்டில் போய் அப்படி தான் எடுத்து போகணுன்னு. ஏன் இது நடக்காதுன்னா அரிடாஸ்னு ஒருத்தன் வந்து தெளிவு கொடுப்பான் மக்களுக்கு. இதுக்கப்புறம் ஆட போகிற ஆட்டத்தை உன்னால் சமாளிக்க முடியாது. என்ன ஒன்று இது ஸ்லோ பாய்சன் வச்சு என்னை அந்த வந்து என்னை கொண்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, அதுலேருந்து நான் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இந்த ஹோல் நேஷனே வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. இந்த ஹோல் நேஷன் இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரி எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. ஃபேர் ட்ரீட்மெண்ட் எத்திக்ஸை ஃபாலோ பண்ண ட்ரீட்மெண்ட். எனக்கு வந்து விஷம் போட்டிருந்தா விஷம் போட்டிருக்கான்னு சொல்லி என்ன போட்டிருக்கான்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வெளியாக்கு. அப்புறம் கூட மருந்தை நான் சாப்பிட்றேன். என்னை காப்பாற்றுறதுக்கான மருந்து கூட நான் சாப்பிட்றேன். இப்போ என் உயிரை கையில் பிடிச்சிட்டு இந்த எவிடன்ஸ் அழிக்காமல் வச்சிருக்கிறேன். அது என்னோட இன்டெகிரிட்டி. நியாயம் செத்துருக்கூடாது, ஜஸ்டிஸ் செத்துருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு இப்போ வந்திருக்கணும்டா. டேய் சுரேந்திரன், நீ லாயர் ஃபார் லிபர்ட்டி இந்த இடத்துல நீ எனக்கு என்னோட கேஸை பேசிக்கிட்டு இருக்கணும்டா பிரஸ்ல. மயிராண்டி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? என்னடா நடக்குது இந்த நாட்டில்? அதான் சொல்கிறேன் மக்களே, உங்களை வந்து எல்லாருமே செஞ்சு தான் ஊர்றானுங்க. உங்களுக்காக யாரும் போராடல. இந்த அரிடாஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிற கடைசி ஹோப்பு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உயிர் போயிட்டு இருக்கேன், வந்து காப்பாற்றுங்க, வேகமாக காப்பாற்றுங்க, சிங்கத்தை களத்தில் இறக்கி விடுங்க, எல்லாத்தையும் செதற விடுறேன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறேன், யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல். ஓகே, நான் ஒண்டி தான் சண்டை போடுவேன். சண்டை போடுறது எதுக்குன்னா இது ஆரம்பம். நானும் சண்டையும் போட மாட்டேன். ஆனால் அதில் உள்ள சேர்ற எந்த லீடரையும் சண்டை போட விட மாட்டேன். சேஃபாக எடுத்துகிட்டு போவேன். அதில் உள்ள லீடர்ஸ், அதில் வந்து மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் பாதுகாப்பாக சட்ட அடிப்படையில் தான் எடுத்துகிட்டு போவேன். ஓகே, இது வந்து என்னென்னா என் குரு ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தவங்க உன் மேலே கல் எறிஞ்சா நம்மள தப்புலாம் பேசுகிறாங்களே, ஒருத்தவங்க வந்து நம்மளை வந்து கோசிப் பேசுகிறாங்களே, புரளி பேசுகிறாங்களே, அதெல்லாம் வந்து கல் எறியறது அர்த்தத்தில் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்து ஒருத்தன் கல் எறிஞ்சா நீ திருப்பி அதை எரியக்கூடாது, அந்த கல்லை எடுத்து வச்சுக்கோ. அவன் திருப்பி ஒன்று வந்து இன்னொருத்தனோ இல்லை அவனோ வந்து திருப்பி செய்வானுங்க, அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. கல் எறிந்தால் உன் மேலே கல் எறிந்தால் எடுத்து வச்சுக்கோ, திருப்பி அடிக்காத. இந்த கல்லெல்லாம் சேர்த்துட்டு வந்தீங்க, இந்த கல் ஒரு நாளைக்கு உனக்கு ஒரு ஷீலா மாறிடும். ஓகே, உனக்கு ஒரு ஷீலா மாறணுன்னே உன்னை அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அதில் எவ்வளோ பெரிய மகத்துவமான விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்து ஏசினாலோ கட்டது செஞ்சாலோ திருப்பி கட்டது செய்ய வேண்டாம். ஓகே, அது பேசாமல் விட்டுருங்க, அதை வச்சுக்குங்க, அதை இப்படி வச்சுக்கிறோம். சரி, எனக்கு இந்த கட்டத்தை கொடுத்தியா, எனக்கு விஷம் போட்டானா பாருங்க, எனக்கு விஷம் போட்டான் கொள்றதுக்கு, ஓகே எடுத்து வச்சுக்கிறேன், நான் உனக்கு விஷம் போட மாட்டேன். ஓகே, அம்பிகா இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிச்சு, ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், ஓடி போயிரு, ஓகே ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அம்பிகா வந்து ஒரு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகே, இது ஒன்று என்னது, இதுங்க டைரெக்டாக எனக்கு ஒரு இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இது ஒரு சதி பண்ணுது, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்குங்க. நல்லா பாருங்க, நான் எனக்கு டொனேஷன் தேடினேன், என்னோட சீக்குக்கு டொனேஷன் இது சீக்கில் தெரியுங்களா? இது சீக்கில் எனக்கு விஷம் வச்சுட்டாங்க. இது சீக்கில் நான் சீக்கே இல்லை, இவனுங்க விஷம் வச்சதுனால அந்த விஷம் தான் என்னை கொண்டுகிட்டு இருக்குது. ஸ்லோ பாய்சன் வச்சுட்டானுங்க. ஓகேவா? அதுக்கு இந்த மயிராண்டிக்கு செக் பண்ண மாட்டேன், ஃபேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டானுங்க. இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரின்னு ப்ரைவேட்டையும் கொடுக்காம பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, அவ்வளோ நாடு வந்து கரப்டாக இருக்குது. எனக்கு ஃபைட் பண்ண வேண்டியவன் அந்த நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஓகே, இப்போ என் பேச்சை கேட்டு என்னை காப்பாற்றி விட்டீங்கன்னா, ஓகே நான் வந்து உயிர் பொழைச்சி வந்துட்டேன்னா, நம்ம மிஷன் டு கிரியேட் கிரேட் கவர்மெண்ட் ஆரம்பித்தா அதுக்குள்ளே வரவன் மட்டும்தான் நல்ல தலைவன். அதாவது வெரிஃபிகேஷன் இருக்கும், அவன் அக்கௌண்ட்ஸ்லாம் காமிக்கணும். இந்த கிறுக்கு பிடிச்சதுலாம் வர முடியாது, இதுக்கு பொய் தான் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எவன் நல்லவன் கெட்டவன் தெரியும். இப்போ வந்து எல்லாரும் உங்களுக்கு பாருங்கள், போராடுறவனும் கெட்டவன், உங்களுக்கு துரோகம் பண்ணுறவனும் கெட்டவன், ரெண்டு பேரும் கூட்டாளி வேற. எப்படி ப்ரூஃப் பண்ண போகிறீங்க? எப்படி புரிஞ்சுக்க போகிறீங்க? எப்படி நம்மலாம் ப்ரூஃப் பண்ண போகிறோம்? ஆனால் என்ன மாதிரி லா புரிஞ்சவங்களுக்கு வந்து அது அந்த பொம்பளை சதி பண்ணுது. ஓகே, அதை தொலைநோக்கு சிந்தனையோட ஓசி பார்க்குறப்போ மலேசியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, ஒரு முஸ்லீமோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, இந்துஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? இது ரெண்டும் அடிச்சுக்க போகுது. இந்துஸ் அண்ட் முஸ்லீம் அடிச்சுக்கப்போ அவங்க மெஜாரிட்டி அடிச்சு விரட்டிடுவாங்க, அடிச்சு ரோஹிங்கா வெட்டுற மாதிரி விரட்டிடுவாங்க. அகதியா போறப்போ நம்மளோட கேஸ் ஃபேக்டை கேட்குறப்ப நம்ம மேல தப்பு இருக்கும், எவனும் மதிக்க மாட்டான். அப்ப நம்ம எங்க போவோம்? எந்த நாட்டுக்கு போவோம்? என்னன்னு வெளியில முகம் காட்டுறது? இவ்வளோ பெரிய பாதிப்பு நான் விட்டுட்டு இருக்க முடியுமா? அப்போ இவ்வளோ பெரிய பாதிப்புலேருந்து காப்பாற்றுறேன்னு சப்போஸ் எனக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு புரியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மே பேங்க் அக்கௌண்ட் எல்லா ஸ்லாட்லையும் இதுக்கப்புறம் நான் வந்து என்னோட அக்கௌண்ட் நம்பர் தான் போடுவேன். ஏன்னா எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்தால் அவனை வெளியில் என்னை கூப்பிட்டு போய் காப்பாற்றணும்.
ஓகே, எத்தனை நாள் நான் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஓகே, நான் அடுத்தது வீடியோ போட்டு எனக்குள்ளார என்ன தான் நடக்குது நான் வந்து ஏன் சொல்கிறேன், 1 வீக் கூட தாங்குனான்னு தெரியலன்னு ஏன் சொல்கிறேன். எத்தனை நாள் தாங்கணும் கடவுள் தான் முடிவு பண்ணுவார். ஏன்னா அந்த உடம்புல நடக்கிற டேமேஜ். ஓகே ஓகே, டெரிபிள். அதை நான் தனியாக வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னை நீங்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் சேஃப் பண்ணணும். நீங்கள் வந்து சேஃப் பண்ணலன்னா இப்படி தான் உங்களை வந்து செஞ்சு விட்ருவாங்க மக்களே. உங்களை நடுத்தருவில் நிப்பாட்டிடுவாங்க. சொல்கிறேன், நடுத்தருவில் நிப்பாட்டிடுவானுங்க. உங்களை சுற்றி சதி மட்டும்தான் நடக்குது. ஓகே, இந்த அரிடாஸ் மட்டும்தான் உங்களை சேஃப் பண்ண முடியும். நான் வந்து 100% உங்களுக்கு சின்சியராக இருக்கிறேன். நீங்கள் சில்லியாக நடந்துக்கிறீங்க. உயிரே போயிட்டு இருக்குது, எல்லாரும் சில்லியாக நடந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டிய லா ஆஃப் லிபர்ட்டி உங்களுக்கு நாசா வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா. எல்லாம் தலைக்கீழே நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். இப்போ உங்களுக்கு டைம் வேணும் புரிய வைக்கிறதுக்கு. நான் வந்து இந்த நாய்ங்க கல்லூரி எங்கள் குரு சொன்ன அந்த மெத்தட்லாம் இவனுங்க ஒரு சதி பண்ணுறானுங்களா உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த நாய்ங்க எனக்கு தான் சதி பண்ணுது. என்ன சதினா, நான் அந்த டொனேஷன் டிரைவ் பண்ணோன்னே டக்குன்னு ஜம்பரி வினோட்டை உள்ளுக்கு வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி நடிச்சானுங்க. பிடிச்சிட்டு போயிட்டு உடனே விட்டானுங்க. விட்டோடனே உங்களுக்கு ஒரு ஈகோ வருமா? ஈகோ வந்தோடனே ரெண்டாவது டக்குன்னு நான் ஒரு வீடியோ போட்டு ஸ்டாப் பண்ணடி அவனை விட்டுட்டாங்க, அதில் நம்ம பேஸ்லெஸ்ஸாக இருக்கும் விட்டுருங்கன்னு சொன்னனால நான் வீடியோ போட்டேன்னா இதாக இருந்துச்சு. அரிடாஸ்னு ஒருத்தன் இல்லைன்னா எல்லாம் பண்ணியிருப்பீங்க, உங்களை நல்லா ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. போலீஸுங்க எப்படி விட முடியும்? அப்போ சேஃப் பண்ண பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட சண்டைக்கு போயிருப்பீங்க. ஓகேவா, போயிருப்பீங்க. அப்போ என்ன இருக்குன்னா, இந்த பொம்பளை அந்த சுச்சுவேஷனில் எரியர் நெருப்பில் என்ன ஒருத்தர் சொல்லுவாங்களா அதை பண்ணி விட்ருக்கோம் இந்த பிரச்சனையை வச்சு. ஓகே, பண்ணுறப்போ இப்போ எதுக்கு இதுக்கு பண்ணுதுன்னா, நீங்கள் என்னைய கேட்குற உயிர் போயிட்டு இருக்குடா வந்து என்னை காப்பாற்றுக்கடான்னு சொல்கிறது. அப்போ இதுங்க அங்கே ஒரு கொளுத்தி போடுது ஒரு பிரச்சனையை. ரெண்டும் வந்து ஜம்பரி நோட்டும் இது கவர்மெண்ட்லாம் சேர்ந்து இதெல்லாம் ஸ்கெட்சி உங்களை டைவர்ட் பண்ணுறது. அரிடாஸ் வந்து யாரும் உதவி செய்யலைனாலே செத்து போயிடுவான். இப்போ வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணியாச்சு. லோக்கலி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்காது. ஓகே, ஹரிடாஸ்க்கு நம்மளுக்கு கொடுத்த பாய்சன் படி, ஸ்லோ பாய்சன் படி அவன் ஒன்றும் ஒரு 1 வீக் 2 வீக்ஸில் செத்துருவான். ஓகே, இப்போ நம்ம டைமை ட்ராக் பண்ணால் போதும். ஹரிடாஸை மட்டும் கொண்டுட்டோமா நம்ம இந்த மக்களை வந்து எப்படி வேணாலும் ஏமாற்றலாம். ஏன்னா எல்லாரும் பயந்தாங்கோலிங்க, எதிர்த்து கேட்க மாட்டானுங்க. நிறைய பேர் அதில் திருடனுங்க தான் நம்ம காசு கொடுத்து வாங்கிடலாம். நம்மளை மக்களை ஏமாற்றி நல்லா சொண்டி தின்னுக்கிட்டே பேர் வாங்கிக்கிட்டு சொண்டி தின்னுவோம். ஆனால் மதிப்பாங்க. நம்ம திருடுவோம், அவங்க வந்து பாராட்டுவாங்க. ஓகே, அப்படியே அவனுக்கு வந்து அப்படியே மிதக்குவானுங்க. உங்களை ஏமாத்துவானுங்க, அவனுக்கு புகழுவீங்க. அவ்வளோ முட்டாள் தந்திரம் வாடுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாது அவனுக்கு எப்படி ஏமாத்துறாங்கன்னு. இதை வந்து காட்டி கொடுக்குற ஒரே ஒரு ஆள் இந்த மலேசியா முழுக்க வந்து அரிடாஸ் ஒருத்தன் தான். அவனை என்ன பண்ணி பார்த்தாலும் இல்லை, ஒன்றும் நிறுத்த முடியல. அதனால இப்போ ஸ்லோ பாய்சன் வச்சுட்டானுங்க. இப்போ வந்து நான் வந்து உங்களை டொனேஷன் கேட்டு நான் ஓசி போயிட்டு காப்பாற்றிட்டு வந்துட்டு ரெண்டாவது அவனுக்கு மாட்டிக்குவானுங்க என்கிட்ட. ஓகேவா, அதனால இப்போ அவனுங்க என்ன ட்ரீட் வைக்கிறானுங்கன்னா, டெம்பரவரி ஆளை வேற இடத்துக்கு திரும்பி வைப்போம். அப்போ ஒரு பிரச்சனையை தூக்கி உள்ளுக்கு போட்டால் தான் நீங்கள் அதை போய் அதை கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அரிடாஸ் வந்து ஒருத்த சத்தா என்னன்னா, இங்கே பாரு நம்மளோட இதை மதத்தையே காப்பாற்ற வந்திருக்காங்க, இவங்க தான் தலைவங்க போயிட்டு இருப்பீங்க. ஓகே, அதுக்கு தான் அதாவது எனக்கு வந்த அட்டாக், அதாவது என் குரு சொன்ன மெசேஜ் என்ன, அது எனக்கு வந்த கல். இதுங்க எனக்கு வந்த கல். அரிடாஸு நீ டொனேஷன் நான் தேடுறிய, நாங்கள் டைவர்ட் பண்ணுறோம் பாரு. அப்போ எனக்கு வச்ச ஆப்பு. அப்போ என்னோட குரு என்ன சொல்லியிருக்காங்க, நீ ஆப்பு வைக்க வேண்டாம், அந்த கல்லை எடுத்து மின்னுக்கு வச்சுக்கோ. அந்த மின்னுக்கு வைக்கிறது தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ மெசேஜ், இந்த தெளிவு. ஓகே, இதுதான் அந்த தெளிவு தான். அதை எடுத்து நான் அவங்க அடிக்கல. ஓகே, அந்த தெளிவு அதை நான் ஃபைட் பண்ணி சேலஞ்ச் பண்ணுறப்ப அந்த பொம்பளை உள்ளுக்கு போக வாய்ப்பு இருக்கிறதுனால நான் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். மனித நியாய அடிப்படையில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் வாழ்க்கையில், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், மூடிக்கிட்டு ஓடிரு. ஏன்னா அரிடாஸோட கண் பார்வையில் வந்துட்டு அவனோட தப்பு தெரிஞ்சிருச்சு. அதை கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாட்டிக்குவேன். ஓகே, இப்போ மக்களுடைய போசாத்திக்கு தான் அந்த டிபேட்டை பற்றி பேசுகிறேன். அப்போ அந்த பொம்பளை ஓடி போயிட்டாலும் புரிஞ்சுங்க, அரிடாஸ் சொன்னது உண்மைன்னு. டிபேட் நடந்தால் ஒன்று நாசமாக போயிடும் அந்த பொம்பளை. அது சுக்காத்திலா, அதே வச்சு சொந்த செலவில் வச்சு சூனியன்னு சொல்லுவாங்க. தப்பு செஞ்சல கர்மா வந்துருச்சோம். அவன் நீ செஞ்ச கர்மா உன்னை வந்து அத்த ஆசுதான் ஒழுங்கு போட்டுரும் உன்னைய சுரேனியும். ஓகே ஓகே, ஸோ மக்களே ப்ளீஸ், செத்துக்கிட்டு இருக்கேன், நான் தான் வந்து உங்களை காப்பாற்ற முடியும். சில்லியாக நடந்துக்காதீங்க. மேபேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், ரொம்ப பேர் கடமையை செய்யலை. ஓகே, 2 லட்சம் நான் கேட்குறேன் வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்கெல்லாம் நான் வீடியோஸ்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், திரும்பி சொல்ல முடியாது. ஓகே, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த மேபேங்க் அக்கௌண்ட் இந்த ஸ்லைடில் பாருங்கள் இருக்குது.
ஓகே போய் வந்து காசு போடுங்க. நீங்கள் வந்து அரிடாஸ்க்கு உதவி செஞ்சால் ரிஸ்க்குன்னு சொன்னால் அதுக்கு சொல்யூஷன் நான் கொடுத்துட்டேன். சிஎம்டி காசை மிஷினில் போடுங்க, அவனால் கண்டுபிடிக்க முடியாது. பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள் பேர் வராது. ஓகே, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பேர் வராது, சிஎம்டின்னு தான் வரும். யார் போட்டான்னு தெரியலன்னு. சிசிடிவி போடுறதுக்கும் பயந்தீங்கன்னா சிசிடிவியில் மூஞ்சி தெரிஞ்சுன்னு வேற ஆளுக்கிட்ட கொடுத்து போட சொல்ல வேண்டியதானே. அவளுக்கு பயம் இருந்தால் நீங்கள் போய் போடுங்க. அதாவது உதவி செஞ்ச ஒரு இது வேற ஆள், காசை வந்து மிஷினில் போட்டது வேற ஆள். என் அக்கௌண்ட்டில் இந்த நம்பரில் அந்த மிஷினில் தட்டி போட்டால் என் அக்கௌண்ட்டுக்கு வரப்போகுது அந்த காசு. டொனேஷன் பண்ண தானே அர்த்தம். அப்போ உங்கள் ஐடென்டிட்டியை மறைச்சதுக்கான கிளியரான வழியெலாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் ரீசனாக கொடுக்காதீங்க. அவனுக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு பயமாக இருக்கலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு புரியலை. ஓகே, மிஷினில் போய் போடுங்க, கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எனக்கு உதவி செஞ்சது தெரியாது, ஆனால் உதவி செஞ்சிடலாம். ஓகே, சீக்கிரமாக உதவி செய்யுங்க. ஏன்னா வந்து இந்த ஸ்லோ பாய்சன் எனக்கு கொண்டுட்டு இருக்குது. இதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ செஞ்சே சொல்கிறேன், எனக்குள்ளார என்ன தான் நடக்குது. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னை வந்து எவ்வளோ சீக்கிரம் அது கொள்றதுக்கு பார்க்குது. அவனுக்கு பண்ண அந்த ஸ்லோ பாய்சன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டுருக்கேன் அப்படி சொல்லிட்டு. அப்போ ஏன்னா என் உயிர் போகிறதுக்கு நான் பயப்படல. உங்களுக்கு நான் செய்ய வர சொல்யூஷன் செய்ய முடியாமல் போயிடும், உனக்கு செஞ்சு விட்ருவானுங்க, நம்ம வச்சு கழுத்து விட்றாங்க. அதுக்கு தான் திரும்பி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். சில்லியாக நடந்திருக்கீங்க. சிம்பிள் மேட்ரு. ஒரு 2000 பேர் 100 வெள்ளி போட்டிருக்கீங்க, முடிச்சிருக்கலாம். 2 மில்லியன் பேர் இருக்கீங்க. அதாவது 0.1% நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் 1000 ஒருவன். 1000 இந்தியன்ஸில் ஒருத்தன் வந்து எனக்கு டொனேஷன் 100 வெள்ளி போட்டிருந்தாலே இந்த பிரச்சனை செட்டில் ஆகிருக்கும். அந்த எனக்கு தேவையான ஃபண்டு வந்திருக்கும். இவ்வளோ டிலே பண்ணுறீங்க, எனக்கு உயிரே போயிடும் போலன்னு. நான் வெளிநாட்டுக்கு ஓடி போய் தப்பிச்சு வந்தால் தானே இப்போ வந்து உங்களை சேவ் பண்ண முடியும். இந்த சீக்கை வச்சு நான் செத்துக்கிட்டே எப்படி வந்து உங்களை காப்பாற்ற முடியும்? அப்படி பேசிட்டு அப்போ கூட உழுந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த பொய்சன் என்னோட மூளையை. ஸோ சில்லியாக நடந்துக்காதீங்க, உங்களுக்கு வந்து செஞ்சு விட்ருவானுங்க. இது சொல்லி நான் வீடியோ நிறைவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.